Hello friends, welcome back to our channel. என்னடா கோயம்புத்தூர்ல கட் பண்ணோம், நீங்க கார்ல இருக்கிறோம்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா நேத்து வந்து நாங்க சென்னை ரீச் ஆயிட்டோங்க. நேத்து வந்து ஃபேமிலியோடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து நாங்க காலையிலேயே எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்தியா வர்றதுக்கான முக்கிய காரணமே இதுதான். கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப ஷார்ட் ட்ரிப், ஆனா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். என்னோட வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன். மோத்தியோட வேலைக்காக தான் இப்ப நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்றேன். நீங்க இன்டர்நேஷனலா நீங்க டிரைவ் பண்ணணும், மலேசியால நீங்க டிரைவ் பண்ணணும், புதுசா நீங்க மலேசியா வர போறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசா நீங்க வந்து மலேசியால டிரைவ் பண்ண போறீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் கவர் பண்றேன். அண்ட் முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், நாங்க விடிய காலை 4 மணிக்கு நாங்க கிளம்பணும். ஏன்னா 10 மணிக்கு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்க சொல்லியிருக்கிறாங்க, தஞ்சாவூர் ஆர்டிஓல. சோ விடிய காலை 4 மணிக்கு நாங்களும் கிளம்பி அவனையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறோம். அதனால மேக்கப்லாம் எதுவுமே பண்ணலைங்க. அப்படியே கிளம்பி குளிச்சுட்டு கிளம்பி வந்ததுதான், மேக்கப்லாம் எதுவும் இருக்காது. ஸோ டிஸ்க்ளைமர் முன்னாடியே நான் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம டைரக்டா வந்து வீடியோக்குள்ள போகலாம். போற வழியில ஒரு டீ ஸ்டாப் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். ஓகே, ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சென்னை டு தஞ்சாவூர் வந்து 350 கிலோமீட்டர்ஸுங்க. நாங்க வந்து இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா நாங்க இந்தியா வந்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் வந்து மோத்திக்கு பூனேல கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஒரே நாள் காலையில போயிட்டு நைட் வந்துடுவாரு. ஆனா இன்னைக்கு நைட்டே நாங்க ரிட்டர்ன் ஆனாதான் நாளைக்கு அவர் கிளம்பி பூனே போக முடியும். சோ அதனால இன்னைக்கு, ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் டேட் கிடைச்சிச்சு. இருக்கிற 1 வீக்ல எங்களால வேற எப்படியுமே இதெல்லாம் பிளான் பண்ண முடியாதுங்க. அதனால சரி பரவாயில்லன்ட்டு இன்னைக்கே போயிட்டு இன்னைக்கே வரோம். யூஸ்வலா நம்ம சென்னையில ஃபேமிலி எங்கேயாவது வெளியில போனோம்னா டிரைவர் கூப்பிட்டுப்பாங்க, டிரைவர் வந்து கூப்பிட்டு போயிட்டு வருவாரு. சோ இன்னைக்கும் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நீங்க டிரைவ் பண்ணாதீங்க, 350 700 கிலோமீட்டர்ஸ் வரும், வந்தோடனே அவர் வந்து பூனே போகணும், அதனால டிரைவர் போட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பையன் வந்து கேட்க மாட்டேன்ட்டாருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் டிரைவ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவ் பண்றது பிடிக்கும், லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங் பிடிக்கும், இருந்தாலும் ரொம்ப டயரிங்கா போயிடக்கூடாது. ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் டயரிங்கா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம். எப்ப இந்தியா வந்தாலும் அதுல எக்ஸாஸ்டடா தான் இருக்கும். பட் நோ சாய்ஸ். வர்ற டைம்ல நம்ம பண்ண வேண்டிய வேலைகள், மீட் பண்ண வேண்டியவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி அந்த டைம் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போகணும் இல்லையா? எல்லாத்தையும் மீட் பண்ண முடியறது இல்லைங்க. அதுவே இந்தியா வந்து வெக்கேஷன்னே சொல்லலாம். ஆக்சுவலா நீங்க நிறைய பேர் நம்ம வந்து அப்ராட்ல இருக்கிறவங்க நம்ம சேனல் பாக்குறீங்க. நீங்களே ஆனஸ்டா சொல்லுங்க, கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. நம்ம அப்ராட்ல இருந்து இங்க வர்றப்போ ஸ்பெண்ட் பண்ற டைமை விட நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மள பாக்குறதுக்கு அப்ராட் வந்தாதான் உண்மையாலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. நம்ம எப்பவுமே இங்க வந்தோம்னா ஒரு 2 வீக்ஸ் லீவ் இல்ல ஒரு 10 days லீவ் அப்படிதான் நம்ம வருவோம். அந்த 10 daysல நம்ம சைடையும் நாங்க வந்து பாக்கணும், மோத்தி சைடையும் நம்ம வந்து பாக்கணும். 2 சைடும் நம்ம அப்பா அம்மாங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற டைமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஷ்ரிங்க் ஆயிரும். அங்க போயிட்டு இங்க போயிட்டு வெளியில போயிட்டு நம்ம அங்கிருந்து பண்ண வேண்டிய வேலைங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். அந்த வேலைகள் எல்லாம் பண்றதுக்கே 1 வீக் ஆயிடும். சோ எப்பயுமே எங்களுக்கு இந்தியா ட்ரிப் வந்தோம்னா டயரிங்கா தான் இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன ஹாப்பினஸ், எல்லாரையும் வர்றோம் பாக்குறோம் போறோங்கிற ஹாப்பினஸும் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டயரிங்கா இருக்கும். இந்த வாட்டி ரொம்பவே டயரிங், ஏன்னா 1 வீக் தான் வந்திருக்கிறோம். ஓகே, சோ இப்ப வந்து நேரா தஞ்சாவூர். நாங்க வந்து இன்னும் ஒரு 1.25 மணி நேரத்துல நாங்க வந்து ரீச் ஆயிருவோங்க. ரீச் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சாதான் வந்ததோட நோக்கம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, போலாமா? போலாம்.
ஷார்ப்பாக 9:45க்கு தஞ்சாவூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எங்கேயுமே நிறுத்தலை. சரி ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுருவோம், ஏன்னா இதுக்காக தான் நம்ம இந்தியா வந்ததுன்னு சொல்லிட்டு தூங்காமலாம் நாங்கள் கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறோம். சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக 10 o'clock உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த வேலையை முடிச்சு அந்த ஃபார்மை கையில் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5:30 மணி. மோத்தி வந்து நான் வெற்றிகரமாக வாங்கிட்டேன்னு அங்கேருந்து காட்டினாரு. நான் காருக்குள்ளே உட்காந்துருந்தேன் நானும் அதுக்கும், ஏன்னா சுத்தமாக முடியல. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸர் எந்த டைமுக்கு வேணாலும் வருவார், அதனால நீங்கள் எங்கேயும் போகாதீங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸுக்கும் காருக்கும் மாறி மாறி காலையிலேருந்து உட்காந்து 5:30க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். என்ன வேலைன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் காலையில் உங்களுக்கு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகுறதோட நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ஓப்பனே பண்ணுறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5:20க்கு தான் எங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சது. பொதுவாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அவங்களோட ப்ரொசீஜர் நிறையா இருக்கும், அதுக்கான டைம் வந்து எடுக்கும். ஒன் ஃபுல் ஒர்க்கிங் டே வந்து இந்த ப்ராசஸ்க்கே டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் கார் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து நம்ம டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து ஒன்று வாங்கிட்டு போகணுங்க. நம்ம டிரைவிங் லைசன்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கணும். அதை நம்ம மலேசியாவில் இருக்கிற ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க வந்து அதை ஒரு ஃபியூ வீக்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு மலேசியாக்குள்ள டிரைவ் பண்றதுக்கு பெர்மிட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. மலேசியன் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. இதுல வந்து மோத்தியோட அட்ரஸ் வந்து தஞ்சாவூர் அட்ரஸா இருக்கிறதுனால இங்க போய் எடுத்தாதான் உங்களுக்கு ப்ராசஸ். என்னோட பெர்மனன்ட் அட்ரஸா இருந்தது. நான் 2008ல லைசன்ஸ் எடுக்கும்போது இங்கதான் என்னோட லைசன்ஸ் இருந்தது. ஸோ இங்க வந்து தான் அந்த லைசன்ஸ் எடுத்தாகணும். இப்போ அதனால எக்ஸ்ட்ராக்ட் நீங்க இங்க போனீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாங்கிறதுக்காக வந்தோம். எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுக்கு இவ்வளோ டைம்லாம் ஆகாது. நீங்க ஒரு அப்ளிகேஷன், நீங்க மணி பே பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் வச்சு தந்துருவாங்க. இதை நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கொண்டு போய் நீங்க அங்க கொடுக்கணும். நாங்க அங்க பண்றப்போ அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா? எங்களுக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மோத்தி வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸும் முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? அதை கலெக்ட் பண்ணணும். இன்னைக்கே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணி இன்னைக்கே கலெக்ட் பண்ணிட்டு போறோம். அதுக்கான டைம் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல சில நியூஸ் ப்ராசஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டெஸ்ட் வந்து ஒன்லி த்ரூ ஆன்லைன், பிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது. ஆன்லைன்லயே ஓடிபி மூலியமா டாக்டர் வந்து ஓடிபி கொடுத்து தான் டவுன்லோட் பண்ண முடியுங்கிற மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தான் எக்ஸிக்யூட் ஆகிற டேயா போயிடுச்சு. அதனால இவங்களுக்கு வந்து இன்டர்னல் மீட்டிங்ஸ் அது இதுன்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவங்க அவைலபிளா இருக்க முடியல. ஸோ வி ஹேட் டு வெயிட். பட் ஃபைனலி அது வந்து நீங்க மலேசியாக்கு அப்படின்னா டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் தாங்க, அது நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். நான் வெளிநாட்டுல நீங்க வேற எந்த கண்ட்ரிலயாவது இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் டிரைவ் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க முன்னாடியே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்க ஆன்லைன்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. அதுக்கு என்னென்ன ஃபார்ம் வேணும், என்னென்ன ஒரிஜினல் காப்பீஸ் வேணும், அண்ட் நீங்க வரும்போது எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்துட்டு வரணும். உங்களோட லோக்கல் டிரைவிங், இந்தியா டிரைவிங் லைசன்ஸ், ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், நீங்க எந்த கண்ட்ரியில ஓட்ட போறீங்களோ அந்த கண்ட்ரியோட விசா, அந்த கண்ட்ரியோட ஃப்ளைட் டிக்கெட், நீங்க போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் அதுக்கு வேணும். ஏன்னா நீங்க சும்மா போய் எனக்கு இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் வேணும். சும்மா போய் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியாது. நீங்க எந்த கண்ட்ரில வொர்க் பண்றீங்களோ அதோட விசா, அங்க நீங்க போறீங்களான்னு செக் பண்றதுக்கு அவங்க ஃபிளைட் டிக்கெட் இது எல்லாமே நாங்க வந்து சப்மிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அது ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா நாங்க வந்து வாங்கிட்டோம். இதுக்கு அவங்களே ஃப்ரண்ட்லயே போட்டுருக்காங்க. இதுக்கு உண்மையில இடைத்தரகர்களோ எந்த ஏஜென்டோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா நம்மளே ஆன்லைன் போர்ட்டல்ல இந்த வாகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வச்சிருக்காங்க. அது மூலமாவே புக் பண்ணி அவங்களே வந்து சொன்னாங்க, நீங்க யாரையும் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே வேண்டியதில்ல, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா ஆன்லைன்ல இருக்கு, நீங்க அதை படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வேற வரப்போகுது. ஆமா, ஆனா ரொம்ப ரொம்ப டயரிங்க. பாவம் எங்களோட சேர்ந்து அந்த குட்டியும் ரொம்ப அலையுது. இப்ப வந்து டைம் 5:30. ஆனா இப்ப நாங்க உடனே சென்னை கிளம்பி போகணும். 10-11 மணி ஆயிருமாமோ ஸ்ட்ரைட்டா போனோம். இதுல நான் எங்க பாட்டி வேற பாத்துட்டு போனோம். போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போனோம். உங்களுக்கு எங்க பாட்டி நீங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்க, எங்க பாட்டி வீடியோல பாத்திருக்கீங்க. 11-12 ஆயிருங்க. ஓகே, சோ நம்ம அப்படியே சீக்கிரமா கிளம்பலாம். கிளம்பி ஊருக்கு போலாம். ஆக்சுவலா இந்த vlog இதோட முடியாது. வேற ஏதாவது நான் நாளைக்கு நாளானைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த vlog வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ வாங்க போலாம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆல்மோஸ்ட். இன்னும் 1 hour காட்டுச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. இன்னொன்று என்னன்னா, முன்னாடி நாள் நைட்டும் எங்களுக்கு சரியா தூங்காம 4 o'clock அலாரம் வச்சு நாங்கள் எந்திரிச்சு கார் ஓட்ட ஆரம்பிச்சோம்.
திருப்பியும் இன்னைக்கு நைட்டும் போய் தூங்க முடியாது. ஏன்னா தூங்கி ஷார்ட் டைம்ல திருப்பி அடுத்தது மோத்தி பூனே கிளம்பணும். ஸோ அதனால மோத்திக்கும் டயர்ட் ஆயிடக்கூடாதுன்னு பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஆத்விகை நல்லா பின்னாடி சீட்ல வந்து செட்டில் பண்ணி விட்டுட்டோம். நான் சும்மா பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தோம். வீட்டுல இருந்தும் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க எங்க வரீங்கன்னு. ஏன்னா எங்க டிராவல்னால அவங்களும் தூங்கல. பட் ஒரு வழியா நாங்க வந்து வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் வந்த டயர்டில் லைசன்ஸை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் வீடு வந்து சேரும்போது நைட் விடிய காலம் 2 மணிங்க. 2 மணிக்கு வந்து படுத்தது தான். அடுத்த நாள் காலையில் திருப்பியும் மோத்தி எந்திரிச்சு பூனே போயிட்டாரு. ஸோ பூனே போயிட்டு வந்து ஒரு 1 டே நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் ஆக்சுவலாக ஷாப்பிங் எதுவுமே நாங்கள் பண்ணல. இப்போ வந்து நாளைக்கு நாங்கள் மறுபடியும் கிளம்புறோம். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. போயிட்டு வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் எடுத்து வைக்கிறத வந்து காட்டிட்டு அதோட வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். போயிட்டு எங்கள் அத்தை வந்து பொடியெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. மல்லித்தூள், மிளகாய் தூள், இட்லி பொடி, அதெல்லாம் தக்காளி தொக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் மாமா வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து சூட்கேஸில் வச்சுட்டு வெளியில் போயிட்டு வர வேலை இருக்குது. நம்ம பசங்களை எல்லாத்தையும் பக்கத்தில் மெரினா மாலில் இருக்கிற டைம் ஜோனுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வச்சுட்டு வரலான்ட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி லைசன்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூவேஷனாக தான் இது இருக்கும். முடிச்சுட்டு அதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஒரு பெட்டி நாங்கள் ஆல்ரெடி முடிச்சு வச்சுட்டோங்க. இது வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. இது எம்டியாக தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போதைக்கு. இது வந்து எனக்கு மெட்ரோவில் சும்மா வாங்கினேங்க. சும்மா பார்த்தபோது நல்லா இருந்துச்சுன்னா சும்மா வாங்கணும். அது ஆயில் செக்கு எண்ணெய் அதை வந்து நல்லா ரேப் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, இதுதான் இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம வெளியில் கிளம்பிட்டோம். வந்து மிச்சதெல்லாம் பார்த்துக்குவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் தான் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. மல்லித்தூள், மிளகாய் தூள், இட்லி பொடி, தக்காளி தொக்கு, புளியோதரை மிக்ஸு. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட் டைம் நாங்கள் மலேசியாவுக்கு கிளம்பி வரும்போது ஸ்பேஸ் பத்தாமல் நிறைய எங்களால் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போனால. ஸோ இந்த வாட்டி ஆசை தீர கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க நிறையா. இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நான், மோத்தியோட அக்கா, மோத்தியோட மாமா பொண்ணு 4 பேருமே கோயம்புத்தூரில் எனக்கு ரிங்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே எதுவுமே செட் ஆகலைங்களா. சரி சென்னையில் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையிலேயே கிளம்பிட்டோங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்பணும். சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம். இன்னொன்று, சென்னையில் நான் பெருசாக நிறையா விளாக்ஸ் எடுத்தது இல்லைங்க. ஏன்னா சென்னையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புதுசு. இன்னொன்று, நம்ம இருக்கிறது ஓஎம்ஆர்லேருந்து வெளியில் எங்கே போகணுன்னாலும் 1 மணி நேரம் ஆகுதுங்க. ட்ராவல்லையே நம்மளுக்கு டயர்ட் ஆகிருதுங்களா. அதனால் பெருசாக அந்த ஒரு விளாகிங் மூடு வந்து வரமாட்டேங்குது. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நிறையா நாள் சென்னையில் ஸ்பெண்ட் பண்ணும்போது வேணால் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு நிறையா போவோம். பெருசாக வெளியில் எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம். பெசன்ட் நகர் பீச்சுக்கு மீன் சாப்பிட போவோம். இவ்வளோ தான் எங்களோட சென்னை ட்ரிப்பு இருக்கும். மற்றபடி வீட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் ரிங்கு பார்க்கறதுக்கு நிறைய கடைகள் போனோம். அந்த கடைசியாக அந்த உமிடி பங்காரு போனோம். ஆனால் அங்கேயுமே எனக்கு எதுவுமே செட் ஆகலைங்க. ஒன்றுமே செட் ஆகல. ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு நம்ம கோயம்புத்தூரில் பச்சைக்கல் மோதிரம் பார்க்க ஆரம்பித்தோங்களா, அந்த தேடல் இன்னும் முடிவடையில. இங்கே சென்னையில் சரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வந்தோம். ஆல்ரெடி நாங்கள் கீர்த்திலால்ஸ் பார்த்தோம், அங்கேயும் இல்லை. இப்போ உமிடி பங்காரு பார்த்தோம், அங்கேயும் இல்லை. இப்போ அடுத்தது சரி ஜாய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்னோட க்ரைட்டீரியா இந்த க்ரீன் ஸ்டோன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். சரி பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் காமிச்ச டிசைன்ஸ் தான். நம்ம வந்து அங்கே எடுக்காமல் போய் நம்ம வீடியோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால ஒரு கடையிலையும் நான் போட்டு பார்த்த ரிங்ஸு என்னாச்சுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என் சிஸ்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படியே ஒன்றா போனால் ஒரு நாளில் தேட முடியாது, நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு போகிறோம், நீங்கள் 2 பேர் பிரிஞ்சு போங்கன்னு 2 பேராக தனியாக பிரிஞ்சு போய் அவங்க வேறு கடையிலேருந்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்தெல்லாம் அனுப்பிச்சாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பச்சை கிடைக்கவே இல்லை. இந்த பிங்க்குக்கு நான் கன்வின்ஸ் ஆகி ஜிஆர்டியில் வந்து எடுத்துட்டேங்க. ஜிஆர்டியில் வந்து இந்த பிங்க் ஸ்டோன். ஆனால் நான் கேட்டது இதே மாதிரி தான். அந்த ஸ்டோன் நல்லா தெரியணும், சுற்றியில் ஸ்டோன் இருக்கணும், டைமண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி எனக்கு ஃபைனலாக ஜிஆர்டியில் வந்து அமைஞ்சிச்சு.
பரவாயில்ல பரவாயில்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தான் கலெக்ட் பண்ணுங்க. நீங்க தான் கலெக்ட் பண்ணுங்க. வாங்க. ஆல்ரைட். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 11. இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் இன்னும் 2 சூட்கேஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் 4:45 வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ ஒரு 4 hours அந்த மாதிரி தான் ஒரு தூக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் பேக் பண்ணிவிட்டு எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்னு காட்டிட்டு இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ஸுங்க. நம்மளுக்கு வந்து பிடிச்சது நிறைய வாங்குவோம். கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறப்போலாம் இது நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்மளுக்கு வெயிட் இருக்கும், இது நம்ம வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டு போவோம். வந்து ஆனால் பேக்கிங்க்கு உட்காரும் போது தான் தெரியும் கண்டிப்பாக எப்படியும் வெயிட் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போயும் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆசையாக வாங்கணும், இந்த வாட்டி நம்மளுக்கு நிறைய வெயிட் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோ நாங்கள் வெளியில் வச்சுட்டு தான் வந்தோம். அந்த அளவுக்கு எப்படியாவது அந்த வெயிட் வந்து சேர்ந்துருது. இதுக்கும் கிளாத்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொண்டு போகல, இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கிருந்து வர திங்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எம்டியாக தான் போனோம். அப்படியுமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து நிறச்சிட்றோம். ஒரு வழியாக நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஹாப்பியாக ஃபேமிலியோடையும் கொஞ்சம் டைம் தான், ஆனால் ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆத்விக்கும் ரொம்ப ஜாலியாக வந்திருப்பான். கோயம்புத்தூர் போனாலும் ஜாலியாக இருப்பான், சென்னை வந்தாலும் ஜாலியாக இருப்பான். எங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைனலாக எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப ஷார்ட்டு, ரொம்ப டயரிங்கான ட்ரிப்பு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்துக்கூடயும் இருந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு தான். ஸோ கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்தியா வீடியோஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம மலேசியா போகணும். இப்போ என்ன லைசன்ஸ் நம்ம கையில் டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் வாங்கிட்டோம், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் என்னது, அடுத்தது போய் கார் வாங்குற வேலையை தான் பார்க்குறோம். ஸோ கார் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி அடுத்தது வரும். எந்த மாதிரி கார் வாங்கலாம், நீங்கள் புதுசாக மலேசியா வரீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி கார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். Until then, take care, tata and bye bye.